காளியம்மாள் குறித்து இவர் யாரோ ஒருத்தரிடம் அது ஒரு பிசுறு, அதை அப்படி தட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லூஸ் டாக் விடுறாரு. அதை யாரோ இந்த சீமானுடைய இந்த சர்வாதிகார நடவடிக்கை, நாம் தமிழர்னா நான் தான், என்ன நான் சொல்றதை நீ கேளு, நான் நினைக்கிறத நீ செய் அப்படிங்கிற அந்த காளியம்மாள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது யாரு? மக்கள்கிட்ட அவங்கள போய் கொண்டு போய் சேர்த்தது இந்த நாம் தமிழர் கட்சி தான். இல்லை, எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய சுயமரியாதை தானே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்வாதிகார தனம் அப்படிங்கிறது சீமானுக்கும் நல்லதில்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் நல்லதில்லை. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். கமல்ஹாசன் அவர்கள் வெளிப்படையா பேசுறாரு, ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறுன்றதை நான் இப்பதான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 20 வருடத்துக்கு முன்பு வந்திருந்தாலும் அதே நிலைமை தானே ஏற்பட்டிருக்கும். கமல்ஹாசன் விஜய் இந்த ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, கமல்ஹாசனுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா கமல்ஹாசனுடைய அரசியலுடைய சாயல் விஜயிடம் தென்பட்டாலும் இவர் வந்து அந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு உயர்ந்தார் இல்லையா? அது விஜயகாந்த் வேறு, கமல்ஹாசன் வேறு. 20 வருஷம் இல்லை, 200 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் அரசியலுக்கு வந்திருந்தாலும் இந்த நிலைமை தான் கமலுக்கு ஏற்படும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியார் இஷ்யூக்கு அப்புறமே நிறைய பேர் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து விலக ஆரம்பிச்சாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்தோம்னா அடையாளப்படுத்தப்பட்டு அல்லது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு முகம் அப்படின்னா காளியம்மாள் அவர்கள். அவங்க வந்து கட்சியில மகளிர் அணியோட மாநில பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்புல வந்து இருக்கிறாங்க. அவங்களும் கட்சியிலிருந்து விலகுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக பேச்சு அடிபட்டுச்சு. இப்போ வந்து வெளிப்படையாகவே அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் அறிவிப்பு வரும், நானே வெளியிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதோட பின்னணி என்ன சார்? யார் சார் இதை இயக்கிறது? இல்லை, இது காளியம்மாளுக்கும் சீமானுக்குமான பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா வழக்கமாக சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரிடமும் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர். இப்போ நம்மை போன்ற ஊடகவியலாளர் அவரை போய் சந்திக்கும் போது கூட இவர் ஒரு மீடியாவை சேர்ந்தவர், இவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த எண்ணமும் இல்லாமல் இவர் நம்ம நண்பர் தானே அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப வெளிப்படையாக பேசுவார். அதுதான் அவருடைய பலம் என்றாலும் இப்போ அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பலவீனமான விஷயமும் கூட. ஸோ அந்த மாதிரி காளியம்மாள் குறித்து இவர் யாரோ ஒருத்தரிடம் அது ஒரு பிசுறு, அதை அப்படி தட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லூஸ் டாக் விடுறாரு. அதை யாரோ பதிவு பண்ணி சமூக ஊடகங்களில் வந்து அப்படி வைரல் பண்ணாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா காளியம்மாளுடைய செயல்பாட்டில் வந்து ஒரு பெரிய சுணக்கமும் சீமான் மீதான அதிருப்தியும் வந்து வெளிப்பட்டதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த கட்டத்திலேயே காளியம்மாள் வந்து கட்சியை விட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூடவே வந்துக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து அதிமுகவுக்கு போகிறாங்க, திமுகவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற வதந்திகள் வந்தது. அதுக்கப்புறம் சமீபமாக சில நாட்களாக தாவேக்காவுக்கு போகிறாங்க, ஐயநாதன் மூலமாக விஜய் இவங்க சந்தித்தாங்கங்கிற அளவுக்குலாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது. மொத்தத்தில் காளியம்மாள் விரைவில் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேற போகிறார் அப்படிங்கிறது சர்வ நிச்சயமாக தெரிந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு விழாவில் காளியம்மாள் பங்கேற்கிறாங்க. அந்த அழைப்புதலில் பார்த்திங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி அது தொடர்பான பொறுப்பை போடாமல் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு வந்து அவரை அடையாளப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ இவர் கட்சியை விட்டு வெளியேறுகிற விஷயம் வந்து ரொம்ப தீவிரமாக பேசப்படுது. சில ஊடகங்கள் காளியம்மாள் கிட்டேயே கேட்குறாங்க, நான் விரைவில் வந்து நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே இந்த விவகாரம் குறித்து சீமானிடம் கேட்கும்போது அவரும் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வெளியாக போகிறத அட்மிட் பண்ணுற மாதிரி தான் ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இலையுதிர் காலம் மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு கலையுதிர் காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. சீமான் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் சார், இது வந்து கட்சியோட கலையுதிர் காலம் அப்படின்னு அவர் வந்து அதை சொல்றாரு. அப்படின்றப்ப கட்சியில் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து வெளியே ஏறிட்டே இருக்கிறாங்க. அப்போ பின்னாடி யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி தானே இதை பார்க்கப்படும். இல்லை பெரியாரை தொட்டனால தான் எல்லாரும் வெளியேறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்லை, இந்த விலகலுக்கு பின்னால் வந்து வேறு யாரோ ஒரு சக்தி அல்லது வேறு ஒரு கட்சி இருக்கும்னு நான் நினைக்கல. இப்போ உதாரணத்துக்கு பொதுவான சந்தேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, திமுகவை சேர்ந்த யாரோ அல்லது திமுக மேலிடம் இதை இயக்குறாங்க, இவர்களை வெளியேற்றுறாங்கங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த சீமானுடைய இந்த சர்வாதிகார நடவடிக்கை அதுதான் இன்றைக்கு பல நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது எல்லாமே மிக சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இவர் கொடுக்குற முக்கியத்துவம், அதுக்கப்புறம் பலரும் குற்றம் சுமத்துகிற மாதிரி
அந்த ஒரு சாதிக்கு, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிற போன்ற குற்றச்சாட்டுகள் தான் இன்னைக்கு வந்து பல நிர்வாகிகள் வெளியே போறதுக்கு ஏன்னா இப்ப காரணமா இருக்கு. அரசியல் களத்துல மற்ற கட்சிகள் செய்யாதத பெண்களுக்கு வந்து ஈக்குவலா வந்து எல்லா தொகுதியிலும் போட்டியிட வைக்கிறது அப்படின்னு நிறைய முன்னெடுப்புகள் அவர் முன்னெடுக்கிறார் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஒரு சில விஷயங்களா மைனஸா பார்க்கப்படுமா? ஜாதி ரீதியா குடுக்குறாரு அப்படின்ற அது விமர்சனங்கள் இதுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்ல தானே? இல்ல பெண்களுக்கு அவர் முன்னுரிமை கொடுக்குறாருங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே நேரம் நீங்க சாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஒரு குறிப்பிட்ட சாதியை என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை சுற்றி வச்சுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இல்ல. இருந்தாலும் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவங்கிறது சீமானை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதே நேரம் சீமான் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னு யோசிங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்னொரு பெண்கள் பக்கம் புடைசூழ உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. ஆனா இன்னொரு பக்கம் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, பெண்கள் குறித்தே ரொம்ப ஆபாசமாவெல்லாம் பேசுறதை நம்ம கேட்குறோம். அப்ப ஒரு பக்கம் உங்க கேரக்டர் இந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அதுவும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவாக இல்லாமல் போயிடுது. ம், ம். அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இப்ப காளியம்மாள் அவர்கள பொறுத்தவரைக்கும் முன்னாடி ஒரு பிரஸ்ல சீமான் அவர்கள் பேசுறப்ப, அவங்களுக்குன்னு அந்த அங்கீகாரத்த குடுத்தது யாரு? மக்கள்கிட்ட அவங்கள போய் கொண்டு போய் சேர்த்தது இந்த நாம் தமிழர் கட்சி தான். அப்படின்ற ஒண்ண குறிப்பிடுறாரு. அப்ப கட்சி தானே முக்கியம். இப்ப கட்சி வந்து வளர்ந்துட்டு இருக்கு. 8% தாண்டிருச்சு. கவனிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறுறப்ப, இந்த கட்சிய விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போகணும் அப்படின்னு அந்த முடிவு எடுக்கிறாங்கல்ல. இது சரின்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? இல்ல எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய சுயமரியாதை தானே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நாம் தமிழர் கட்சியில அவங்க இருந்ததுனால தான் அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைத்தது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்காக காலம் முழுக்க அடிமையா இருக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்ல. தன்னுடைய சுயமரியாதை இழந்து அடமானம் வைத்து இந்த கட்சியில நம்ம நீடிக்கணும், நம்மளுடைய விசுவாசத்தை காட்டணும் அப்படின்னு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் வந்து சுயமரியாதை தான். அதுக்கு பங்கம் வந்தால் நம்ம எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், உயிர் உட்பட. அதான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட காளியம்மாளும் அப்படிதான் நினச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காளியம்மாளுடைய செயல்பாடுகளை நம்ம ஒரு மூன்றாம் மனிதனாக பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதுக்கடுத்து சீமான் தரப்பில் காளியம்மாள் குறித்து என்ன அதிருப்தி அப்படின்னா, காளியம்மாள் வந்து ஒரு கோஷ்டி சேர்க்குறாங்க ஆனால் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் பல பேர் இருந்தாலும் காளியம்மாள் போன்ற ஒரு சிலருக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னா, அவர் நாம் தமிழர் கட்சியில் இருப்பது மட்டுமே காரணம் இல்லை. அவருடைய செயல்பாடு, பேச்சு என்ன எல்லாமே இருக்கு. அவர்கள் செய்கிற அந்த கலா அரசியல் எல்லாம் சேர்ந்து தானே அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அப்படி இருக்கும்போது அது குறித்தே நீங்கள் ஏன் அதிருப்தி அடையணும்? நம் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து இவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை மக்கள் கொடுக்கிறார்கள்ங்கிறத நீங்க பாசிட்டிவா தானே பார்க்கணும். இப்ப காளியம்மாளுடைய வளர்ச்சி என்பது சீமானுக்கு பாதகமாக சீமான் நினைக்கலாமா? இவங்க எதிர்காலத்தில் கட்சியை வந்து கைப்பற்றிடுவாங்க, நம்ம காலி பண்ணிடுவாங்கங்கிற பயம் வந்து சீமானுக்கு வரலாமா? அது வந்து ஒரு அதிகபட்ச பயமா இல்லையா? ஃபீல் பண்றாரு அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க காளியம்மாளை வந்து ஒரு போட்டியாக நினைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. சரி, இப்ப பெரியாரை எதிர்த்து அவர் பேசுறது அல்லது அவர் எப்பவுமே ஆரம்பத்துல இருந்தே திராவிடத்தை எதிர்த்து தான் அரசியல் பேசிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துட்டு சொல்லக்கூடிய காரணம் வந்து அவர் வந்து பாஜகவோட பி டீமா போயிட்டாரு. குருமூர்த்தி சந்திச்சதுல இருந்து அவரோட நடவடிக்கை வேற. போய் ரஜினிகாந்தை சந்திக்கிறாரு. சங்கின்றது ஒன்றும் தவறான வார்த்தை இல்லை அப்படின்றாரு. இது எல்லாமே சீமான் மீது பாஜக சாயம் பூசுறதுக்காக திமுக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த ஆங்கிள் இருந்து நீங்க பாக்குறீங்களா இதை? இல்ல நிச்சயமாக இந்த விவகாரத்தில் வந்து திமுகவுடைய பங்கு இருப்பதாக நான் நினைக்கல. அதே நேரம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறியவர்களை திமுக வந்து தங்கள் பக்கம் இழுக்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏற்கனவே வெளியேறிய ராஜீவ்காந்தி வந்து அங்கே ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து இங்கிருந்து வெளியேறுகிறவர்களை ஏற்கனவே அவருக்கு அறிமுகமானவர்கள், நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் திமுகவுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அது வந்து உண்மைதான். அதே நேரம் இவர்கள் வெளியேறுவதற்கு திமுக காரணமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுபவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். முக்கியமாக அந்த பெரியார் குறித்து இவர் பேசிய பேச்சு. இன்னொன்று, சீமானுக்கு அரசியல் களத்தில் ஒரு அடையாளம் கிடைப்பதற்கு காரணமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட இயக்கங்களுடைய மேடைகளில் ஏறி அப்படித்தான் இவருக்கே ஒரு கவன ஈர்ப்பு கிடைச்சது. அதனால தான் சீமான் பின்னாலேயே பல இளைஞர்கள் வந்து அணி திரண்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கொள்கையை மாத்துறாரு. அதே நேரம் நம்ம இந்த கட்சியில் இருக்கோம், சீமான் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க வந்து அதை என்ன சொல்கிறது, கண்டும் காணாமல் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் எல்லை மீறும் போது இவங்களால் அதை சகிச்சிக்க முடியல, தாங்கிக்க முடியல. அது ஒரு முக்கிய காரணம். இன்னொரு பக்கம் பாஜக என்பது இந்த நாட்டில் இருந்தே அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி. ஸோ அவர்களோடு நீங்கள் நட்பு வைத்து கொண்டு
சங்கி என்றால் நண்பன் அப்படின்னு ஒரு புது பொழிப்புரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களோட நெருக்கமாக இருக்கீங்கிறத எப்படி நாம் தமிழருடைய ஒரு உண்மை தொண்டன் எப்படி விரும்புவான், எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு வெளியேறுபவர்களுடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் பேப்பரை திறந்தாலே இங்கிருந்து நாம் தமிழர் நிர்வாகி விலகல், அங்கிருந்து விலகல்ங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து யாரோ ஒரு கட்சி அல்லது யாரோ ஒருத்தர் செய்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. சீமான் அவர்களுடைய அந்த சர்வதிகாரமாக செயல்படுறது, கட்சியில் வந்து அவர் முனப்பிலே இருக்கிறது, இதுதான் பெரிய இஷ்யூன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அது ஒரு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று, ஒரு கட்சி என்றாலே எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சிலருக்கு அதிருப்தி இருக்கலாம். அதிருப்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் கட்சி தலைமை அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். ஆனால் சீமானை பொறுத்தவரை அந்த கட்டத்துக்கே அவர் வரமாட்டேன்றார். இந்த நாம் தமிழர்னா நான் தான், என்ன நான் சொல்கிறத நீ கேளு, நான் நினைக்கிறத நீ செய் அப்படிங்கிற அந்த சர்வாதிகாரத்தனம் அப்படிங்கிறது சீமானுக்கும் நல்லதில்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் நல்லதில்லை. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ வெளிப்படையாகவே எல்லாரும் பேசுகிறாங்க, சரி, எல்லாருமே அது வந்து ஒரு ஹெட்லைனாகவே வைக்கிறாங்க. திமுகவில் இணைகிறாரா காளியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அவங்க திமுக போகிறாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குமா? ஏன்னா இவ்வளோ கடுமையாக திமுக எதிர்த்துட்டு திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எப்படி மக்களால் பார்க்கப்படும்? நிச்சயமா எனக்கு அந்த காளியம்மாளுடைய சாய்ஸ் வந்து திமுக இருக்கும் பட்சம் நிச்சயமாக அவருக்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மேடைகளில் இவர் கடுமையாக இது நாள் வரை விமர்சனம் செய்தது திமுகவை தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. எல்லாவற்றையும் விட கடும் சொற்களால் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவங்க திமுகவுக்கு போனாங்க அப்படின்னா, கடந்த காலங்களில் இவர் திமுக குறித்து என்னவெல்லாம் பேசினாரோ அது எல்லாமே சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். ராஜீவ்காந்திக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதை விட மோசமான நிலைமை காளியம்மாளுக்கு ஏற்படும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த கட்சிக்கு போகிற முடிவை அவர் எடுத்தாகணும், வேற வழி இல்லை. அதே நேரம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இவர் வந்தாருங்கிறதுக்காகவே இவருக்கு உடனடியாக ஒரு பதவி பொறுப்பு வந்து திமுக கொடுக்காது. அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் முதல்ல வாங்க, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பொறுப்பு தர்றோம் அப்படின்னு ஒரு சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து ஏதோ ஒரு பொறுப்பு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் திமுக குறித்து இவர் செய்த அந்த விமர்சனங்கள் என்பது காலம் முழுக்க இவரை துரத்திக்கிட்டு இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தாவேக்கால ஜாயின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணாம சிடி நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா இவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணாங்க. மீண்டும் தாவேக்காவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அங்க போக வாய்ப்புகள் இருக்குமா சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தாவேக்காவோடு காளியம்மாளுடைய தொடர்புங்கிறது ஐயநாதன் மூலம் நடந்ததாகத்தான் நாம் கேள்விப்பட்டோம். இப்போ ஐயநாதனே தாவேக்கா மீது அதிருப்தியில் இருக்காரு. தாவேக்காக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால வேற சோர்ஸ்ல இவங்க அங்கே போவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. சார், இதுக்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மையத்தோட 8ஆம் ஆண்டு விழா, அதில் கமல்ஹாசன் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறாரு. நான் வந்து ஒரு தோத்த அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆனால் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன்னா அரசியலை சாதிச்சிருப்பேன் அப்படின்றாரு. அவருடைய பேச்சு எதை வெளிக்கொண்டு வருது? அவர் யாரை நோக்கி இதை சொல்றாரு? ஒரு விஜய்க்கு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா இது? இல்லை, அவருடைய அனுபவங்களை சொல்றாரு. இல்லை, அப்படி நான் நினைக்கல. ஏன்னா மக்கள் நீதி மையம் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு லெட்டர் பேடு கட்சி தான். அந்த கட்சி மீது மக்களுக்கு என்னைக்கு நம்பிக்கை வரல. அதே நேரம் அவரை பின்தொடர்ந்த தொண்டர்கள் பல பேர் ஏமாற்றம் அடைந்து அவங்க வெவ்வேறு திசையை நோக்கி நகர்ந்து போயிட்டாங்க. வெகு சிலர் மட்டும் கமலுடைய தொண்டர்களாக இன்னும் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு, அவர்களுடைய சோர்வை போக்குவதற்காக சொன்ன விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது மட்டும் அவர் சொல்லலை. விரைவில் நாடாளுமன்றத்தில் வந்து நம்ம குரல் ஒலிக்கும், என்ன அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய குரல் ஒலிக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே பத்திரிகைகள் வந்த செய்திகள் விரைவில் உண்மையாக போகுது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு திமுக கூட்டணியில் எந்த சீட்டும் ஒதுக்கப்படலை. என்ன காரணம்? கடைசி நேரத்தில் இவர் வண்டியில் ஏறினதுனால அவருக்கு சீட்டு ஒதுக்கப்படலை. அதே நேரம் அவருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தர்றோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருந்தது. இப்போ கமல்ஹாசன் சொல்வதை வச்சு பார்க்கும்போது இப்போ இது விரைவில் நடக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்னதுதான் சார், அது விஜய் ரசிகர்களை குதிப்படைய வச்சிருக்கு, விஜய் தொண்டர்களை குதிப்படைய வச்சிருக்கு. என்னன்னா, ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறுன்றதை நான் இப்பதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அதை அவங்கள ஹர்ட் பண்ணதா எடுத்துக்கிறாங்க. ஹர்ட் பண்ணுறதா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு யதார்த்தத்தை கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அல்லாமல் இந்த கமல் பேசி இந்த விஷயங்களிலே ஒரு பெரிய முரண்பாடு இருப்பதாக நான் நினைக்கிறேன். என்னென்னா, ரசிகர்கள் வேற தொண்டர்கள் வேறுங்கிறத இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் 20 வருடத்துக்கு முன்பு அரசியலுக்கு வந்திருந்தால் நான் நின்று பேசுகிற இடமே வேற இருந்திருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, நான் வந்து
முதலமைச்சர் ஆகியிருப்பேன், என்ன இந்த பேச்சு எல்லாமே நான் வந்து ஒரு சட்டமன்றத்தில் உட்காந்து பேசியிருப்பேங்கிற ஒரு அர்த்தம் அதில் இருக்கிறதே பார்க்குறோம். நான் என்ன கேட்குறேன், ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 20 வருடத்துக்கு முன்பு வந்திருந்தாலும் அதே நிலைமை தானே ஏற்பட்டிருக்கும். விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு உயர்ந்தார் இல்லையா? அது மாதிரி விஜயகாந்த் வேறு, கமல்ஹாசன் வேறு. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று, அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்விட்டரில் வந்து ஒரு 4 வரி கருத்து சொல்கிறதும், ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி வந்து அதை ஷேர் பண்ணுறதும், லைட்டை தூக்கி அடிக்கிறதும் கிடையாது. களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக நிற்கணும். மக்களுக்கு இவர் நம்மால் நமக்காக இவர் நிற்பாருங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படணும். எல்லாத்துக்கும் மேலே நாம் பேசுகிற மொழி மக்களுக்கு புரியணும். இப்போ விஜயகாந்தோடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நான் நினைப்பது என்ன அப்படின்னா, இந்த திமுக மாதிரி அவர்களே இவர்களே அப்படின்னு அந்த ஒரு மேடை பேச்சை நீட்டி முழக்கி அந்த நாடகத்தனமாக பேசாமல் 2 பேர் உரையாடுவது போல் பேசுவார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணம். இப்போ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஆளு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். நீங்கள் கமல்ஹாசனுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உணர்வு யாருக்குமே வராது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 20 வருஷம் இல்லை, 200 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் அரசியலுக்கு வந்திருந்தாலும் இந்த நிலைமை தான் கமலுக்கு ஏற்பட்டிருக்கும். விஜயகாந்த் வேற, கமல்ஹாசன் வேற அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா. கமல்ஹாசன், விஜய் இந்த ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, கமல்ஹாசனுக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா கமல்ஹாசனுடைய அரசியலுடைய சாயல் விஜயிடம் தென்பட்டாலும் இவர் வந்து அந்த லிஸ்ட்டில் சேர மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது கமலுடைய அரசியலிலிருந்து சற்றே ஒரு மாறுபட்டவராக தெரிகிறாரு. என்ன அதனால் அது வந்து இப்போதைய கருத்து. எதிர்கால செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம முழுசா அவரை மதிப்பிட முடியும். மக்கள் நீதி மையம் அப்படின்னு அவர் கட்சியை தொடங்குறப்ப அவருக்கு மக்கள் கிட்ட இருந்த ஈர்ப்பை விட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? நிச்சயமா, அதுல எந்த சந்தேகமே இல்லை. இன்னும் சொல்ல போனா மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கும் போது மக்களுக்கே கூட அதன் மீது ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. ஏதோ ஒரு சம்பவமா அதை பார்த்துட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் விஜயனுடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லை. மக்களுக்கே ஒரு ஆர்வத்தையும் நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. நான் தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒரு 4 பேர் இருக்கிற 5 பேர் இருக்கிற குடும்பத்தில் பேசும்போது பெண்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், பெண்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க. விஜய் எதுவுமே பண்ணலையே ஏன் போடுறீங்கன்னா இந்த தர போட்டா என்னன்னு நம்மகிட்டே கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து மக்களிடம் ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த புதுசில் ஒரு ரிமோட்டை போட்டு உடைச்சதாகட்டும், ஊழல்லாம் எல்லாரும் ஊழல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு 2 கட்சி எதிர்த்து தானே அரசியல் பண்ணார். அதே தானே இப்போ விஜயும் கடைபிடிக்கிறாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் செஞ்சாலும் கூட கடைசியில் திராவிட கட்சிகள் தான் போய் சரண்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் விஜய்க்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நிச்சயமாக அது இப்போயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதிமுகவோட விஜய் வந்து கூட்டணி அமைப்பாருங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. மேல்மட்ட தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாவெல்லாம் தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கமல்ஹாசன் நீங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி அமைப்பதால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சரண்டர் ஆகிட்டாங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதை வந்து ஒரு அரசியல் சாணக்கியத்தனமாக கூட நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2026 தேர்தலில் தாவேகா 2 திராவிட கட்சியும் வேணாம் நம்ம தனித்து நிற்போம் அப்படின்னு நின்று தோல்வி அடைந்தால் அடுத்த 5 வருஷங்கள்ங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப மிக சிக்கலான ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்படி இல்லாமல் சரி இன்னைக்கு இவரோடு கூட்டணி சேர்ந்து இவரை வீழ்த்துவோம், திமுகவை வீழ்த்துவோம், அதிமுக கூட்டணியில் ஒரு நம்ம துணை முதல்வர் பதவியை டிமாண்ட் பண்ணுவோம், ஒருவேளை வெற்றி அடைந்து நாம் துணை முதல்வராக இருந்தால் அடுத்த 5 வருஷம் அந்த பவர் அந்த கட்சியை வளர்க்க பெரிய அளவில் பயன்படும். அப்போ ஒரு 4 வருஷம் 4.5 வருஷம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஏதோ ஒரு உரசல் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து அவர்களையும் எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணானா 31இல் அதிமுக திமுக 2 பேரையுமே தாவேகாவால் எதிர்க்க முடியும். புரியுதால? இன்னொன்று மக்களுக்கு வந்து மெச்சூரிட்டி வந்துடும். மக்களுக்கு உள்ள ஞாபக மறதியெல்லாம் இவங்களுக்கு பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும். ஸோ அப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கமல்ஹாசன் அரசியலை செய்த தப்பு அல்லது கமல்ஹாசன் அரசியலை விட விஜய் கொஞ்சம் பெட்டராக அரசியலை புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? நிச்சயமாக. இன்னும் சொல்ல போனால் கமல்ஹாசன் அரசியலுக்கு லாயக்கற்றவர் அப்படின்னு நான் நம்புறேன். அது ரொம்ப முக்கியமான காரணம். நான் வந்து கமலை இல்லை நான் வந்து கமலை வந்து அவமானப்படுத்துவதற்காகவோ அவரை குறைத்து மதிப்பிடுவதற்காகவோ இந்த வார்த்தையை நான் சொல்லலை. கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டான ஒரு கேரக்டர். அவருக்கு அரசியல் களம் என்பது ஒரு பொருந்தாத விஷயம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு காரணத்தினால தான் அவர் அரசியலுக்கே வந்தார் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் 80கள் அல்லது 70கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கமல்ஹாசன் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் இருக்கா, அரசியலுக்கு வருவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ கமல்ஹாசன் சொன்ன பதில் வந்து எனக்கு இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்குது.
நம்ம தேர்தலில் ஓட்டு போடும்போது நம்ம கையில் வந்து ஒரு மை வைக்கிறாங்கல்ல, அவ்வளவுதான் எனக்கும் அரசியலுக்குமான சம்பந்தம் அப்படின்னு சொன்ன கமல்ஹாசன் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய எஞ்சிய காலத்தை எல்லாம் உங்களுக்கு உழைப்பதற்காக நான் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது வந்து நிச்சயமாக ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது, வேறு ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை வந்து நான் அழுத்தி சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா இவர் என்ன சொன்னார்னா என்னுடைய எஞ்சிய காலமே உங்களுக்கு சேவை பண்ணத்தான்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலை மறந்துட்டு சினிமாவுக்கு போயிட்டார். இன்னைக்கு தமிழில் அதிக படங்கள் வைத்திருக்கும் நடிகர் வந்து கமல்ஹாசன் தான். அப்போ நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல, இந்தியன் 2 தான் என்னுடைய கடைசி படம், இனிமே முழுக்க முழுக்க உங்களுக்காக தான் உழைக்க போறேன்னு சொன்னீங்களா, அந்த வார்த்தை என்னாச்சு? இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கமல்ஹாசனுடைய அரசியல் முரண்படுறாரு. ஆமா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய முரண் இருக்கும், மிகப்பெரிய போலித்தனமும் கமலுடைய பேச்சில் இருக்கும்.